இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்துல, இந்த வாரத்தினுடைய முதல் நாளில தேவ சமூகத்திலே வந்து தேவனை துதிக்க, தேவனை பாட, வேத வசனங்களை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட 119ஆம் சங்கீதத்தினுடைய இந்த கடைசி பகுதியை இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதங்களின் புத்தகம் 119ஆம் சங்கீதத்தினுடைய 169ஆம் வசனம் முதற்கொண்டு 176ஆம் வசனம் வரைக்கும். சங்கீதங்களின் புத்தகம் 119ஆம் சங்கீதத்தினுடைய 169ஆம் வசனம் முதற்கொண்டு 176ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். என் விண்ணப்பம் உமது சந்நிதியில் வருவதாக, உமது வார்த்தையின்படி என்னை விடுவித்தருளும். உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாபப்படுத்தும். உமது கற்பனை எல்லாம் நீதி உள்ளவைகள், ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். நான் உம்முடைய கற்பனைகளை தெரிந்து கொள்ளும்படியால் உமது கரம் எனக்கு துணையாக இருப்பதாக. கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. என் ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவது. உமது நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியாய் இருப்பதாக. காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன். உமது அடியனை தேடுவீராக. உமது கற்பனைகளை நான் மறவேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பகுதியிலே சங்கீதக்காரன் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை நோக்கி ஒரு ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார், ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார் வாசிக்கலாம். 69ஆம் வசனம் 70ஆம் வசனம். கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக. உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும். என் விண்ணப்பம் உமது சந்நிதியில் வருவதாக. போதும். கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக. என் கூப்பிடுதல் உம்முடைய சந்நிதியில் வருவதாக. 170ஆம் வசனம். என் விண்ணப்பம் உமது சந்நிதியில் வருவதாக. ஆண்டவரை நோக்கி அவன் கேட்கிறான், ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய கூப்பிடுதல், என்னுடைய விண்ணப்பம் உம்முடைய சந்நிதியில வந்து எனக்கு பதில் செய்யுங்க ஆண்டவரே, பதில் தாரும். எனக்கு தேவை உண்டு, என்னுடைய தேவையை சந்தியும் என்று இந்த சங்கீதக்காரன் கேட்கிறார். என்ன காரியத்துக்காக அவர் விண்ணப்பம் செய்கிறார் என்பதை குறித்து இந்த பகுதியில போடப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த சங்கீதக்காரன் எதற்காக அவர் கூப்பிடுகிறார், எதற்காக ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார் என்றால் வாசிக்கலாம். 171 72. உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாபப்படுத்தும். உமது கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள், ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். இந்த வசனங்களை வாசித்ததான இந்த 4 வசனங்களை நாம் பார்ப்போமே, ஆனால் அங்கு சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, எனக்கு ஒரு தேவை உண்டு, உம்முடைய வசனத்தை எனக்கு என்ன பண்ணுங்க, தேவை, என் வசனத்தை தாங்க. உம்முடைய வசனம் எனக்கு தேவை. ஆண்டவரிடத்துல அவன் கேட்கிறான், ஆண்டவரே, என்னுடைய கூப்பிடுதல், என்னுடைய விண்ணப்பம் உம்முடைய சந்நிதியில் வர வேண்டும். ஆண்டவரே, எனக்கு ஒரு தேவை இருக்கு. என்ன தேவைனா, உம்முடைய வசனம் எனக்கு தேவை. ஆண்டவரே, உம்முடைய வசனம் எனக்கு தேவை. அந்த 4 வசனங்களில் நீங்க வாசித்தீங்கன்னா வேத வசனம் அவருடைய தேவையாய் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த வேத வசனம் என்னை உணர்வுள்ளவனாக்கும். அந்த வேத வசனத்தை கொண்டு என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறதை, விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். இப்படி சங்கீதக்காரன் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவனுடைய கூப்பிடுதலுக்கு பதில் கொடுத்தாரா? கொடுத்தார். வாசிக்கலாம். என்ன பதில் கொடுத்தார்? 71ஆம் வசனம். 171ஆம் வசனம். உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு, அவன் கேட்ட, ஆண்டவரே, உம்முடைய வசனம் எனக்கு தேவை ஆண்டவரே என்று கேட்கும் போது ஆண்டவர் அந்த வசனத்தை, பிரமாணங்களை அவனுக்கு போதிக்கிறார். அப்படி போதிக்கிறதான நேரத்திலே, வசனத்தை கொடுக்கிறதான நேரத்திலே நடக்கிற சம்பவம் என்னவென்றால் 2 காரியம் நடக்குது.
அவன் ஆண்டவரை நோக்கி கேட்கிறான், உம்முடைய வசனம் தேவை என்று ஆண்டவர் வசனத்தை கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும்போது ரெண்டு காரியம் நடக்குது. வாசிக்கலாம். 172 வசனம், 71 வசனம், 72 வசனம். 171, 72. உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும்போது என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாபப்படுத்தும். அடுத்தது வாசிக்கலாம். உமது கற்பனைகள் எல்லாம் நீதியுள்ளவைகள், ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து. இப்படி ஆண்டவர் வேத வசனத்தை போதிக்கும் போது, ஆண்டவர் வேத வசனத்தை அனுப்பும் போது அவனுடைய வாழ்க்கையில ரெண்டு காரியம் நடக்குது. என்ன ரெண்டு காரியம்னா, ஒண்ணு ஆண்டவரை அவன் துதிக்கிறான், இரண்டாவது வார்த்தையை விவரிக்கிறான். ரெண்டுமே நாவல நடக்கிறதான காரியம். ஒன்று அங்க போடப்பட்டிருக்கிறது, உமது உதடுகள் உமது என் நாவு, என் உதடுகள் என் நாவு என்று சொல்லப்பட்டு, தன்னுடைய வாயின் வார்த்தைகள், தன்னுடைய உதடுகளை சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னுடைய உதடுகள் உம்மை துதிக்கும், என்னுடைய உதடுகள் உம்முடைய வசனத்தை பிரஸ்தாபப்படுத்தும், விவரித்து சொல்லும். அல்லேலூயா. இந்த ரெண்டு காரியமும் ஆண்டவர் வசனத்தை கொடுக்கும் போது நடக்க வேண்டிய காரியம். ஒன்று worship, அடுத்தது word. ஆராதனை, அடுத்தது வார்த்தை. ஆண்டவரை துதித்து, நம்முடைய வாயினாலே துதித்து அவரை ஆராதிக்க வேண்டும். அவருடைய வசனங்களை சொல்லி அவரை விவரிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தை நான் விவரித்து சொல்லுவேன். மற்றவர்களிடத்தில் விவரித்து சொல்லலாம். ஆண்டவரை பார்த்து நம்ம என்ன பண்ணலாம், ஆண்டவரே உடைய வார்த்தைகள் எவ்வளவு அருமையானவைகள் அப்படின்னு சொல்லி விவரித்து நாம் என்ன பண்ணலாம் சொல்லலாம். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே எனக்கு ஒரு தேவை உண்டு, நான் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்றேன், ஆண்டவரே உம்மை நோக்கி நான் கூப்பிடுறேன், ஆண்டவரே எனக்கு ஒரு தேவை உண்டு, உடைய வசனம் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் வசனத்தை கொடுக்கிறார். அந்த வசனத்தினாலே அவன் வசனத்தை பெற்றுக் கொண்டவனாக ஆண்டவரை துதிக்கிறான். அந்த வேத வசனத்தை அவன் விவரித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக அவனுடைய தேவையை சொல்லுகிறான். வாசிக்கலாம். 173 வசனம். 173 வசனம். நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாய் இருப்பதாக. முதலாவது வசனத்தை கேட்டார். இப்பொழுது என்ன கேட்கிறார்? 73 வசனம். உமது கரம் எனக்கு துணையா இருப்பதாக. ஆண்டவரே உம்முடைய கரம் எனக்கு தேவை. முதல்ல வசனத்தை கேட்கிறார். இரண்டாவது, ஆண்டவரே உம்முடைய கரம் எனக்கு வேண்டும். ஆண்டவரே எதற்காக இந்த சங்கீதக்காரன் இந்த இடத்துல கரத்தை கேட்கிறார் என்றால், இந்த இடத்துல நம்ம இந்த பகுதியை நம்ம முழுமையா வாசித்தோம்னு சொன்னா, இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரை ஒரு மெய்ப்பராக அவன் பார்க்கிறான். கீழே அதனாலதான் 176 வசனத்துல ஆட்டை போல அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. அதை நம்ம பார்க்கலாம். மெய்ப்பனை போல ஆண்டவரே நீர் மெய்ப்பராய் இருக்கிறீர். இப்படி மெய்ப்பராய் இருக்கிறதுனால உம்முடைய கரம் எனக்கு, நான் ஒரு ஆட்டை போல இருக்கிறேன், எனக்கு உம்முடைய கரம் தேவை, உம்முடைய வசனம் எனக்கு தேவை, உம்முடைய கரம் எனக்கு தேவை. வாசிக்கலாம். சங்கீதங்கள் புத்தகம் 95 சங்கீதத்தினுடைய 7 வசனம். சங்கீதங்கள் புத்தகம் 95 சங்கீதத்தினுடைய 7 வசனம். அவர் நம்முடைய தேவன், அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும், அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. கைக்குள்ளான ஆடு. ஆண்டவரே உம்முடைய கரத்துக்கு உள்ளாக நான் ஆட்டை போல இருக்கிறேன். ஆண்டவரே உங்களுடைய கரத்துல இருக்கிற ஒரு ஆடாக நான் என்ன பண்ணணும், இருக்கணும். எனவே உங்களுடைய கரம் எனக்கு தேவை. உங்களுடைய கரம் இல்லாவிட்டால் நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் உம்மிடத்துல நான் விண்ணப்பம் பண்றேன், ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுறேன். எனக்கு தேவை என்னன்னா, நீர் மேய்ப்பனா இருக்கிறீர், நான் ஆடா இருக்கிறேன், அதனால எனக்கு உங்களுடைய கரம் தேவை. உங்களுடைய கைக்குள்ளான ஒரு ஆடாய் நான் இருக்க வேண்டும். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரத்தினுடைய 28, 29 வசனம். 28, 29.
நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். ம். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. ஏன் கெட்டு போவதில்லைன்னா அதெல்லாம் எங்க இருக்கு? அவர் என் கைக்குள்ள இருக்கு. என் கைக்குள்ள இருந்து ஒருவரும் அதை எடுக்க முடியாது. வாசிக்கலாம். அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். போதும். இங்க வாசிக்கிறோம், அந்த ஆடு எங்க இருக்கு? என் கைக்குள்ள இருக்கு. அதனால ஒருவரும் அதை எடுத்துக்கொள்ள முடியவே முடியாது. ஏன்னா அவ்வளவு பாதுகாப்பு இருக்கிறது. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே நான் உங்க நோக்கி கூப்பிடுறான்ப்பா, உங்க நோக்கி விண்ணப்பம் பண்றேன். எனக்கு இந்த உலகத்துல வாழ்வதற்கு உங்களுடைய கரம் எனக்கு தேவை. இந்த உலகத்துல அநேக காரியங்கள் என்னை எதிர்த்து கொண்டு இருக்கிறது. ஆனா இந்த எதிர்ப்பின் மத்தியில எனக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்றால் அது உங்களுடைய கரத்தினால் வருகிற பாதுகாப்பு. ஆண்டவரே உங்களுடைய கரத்தினால என்னை மூடி மறைத்துக் கொள்ளுகிறேன். இந்த கருத்துக்குள்ள நான் இருந்தா அது எது வேணா வரட்டும், சிங்கம் வரட்டும், கரடி வரட்டும், பனி அடிக்கட்டும், இல்ல வெயில் இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், ஆனா அந்த கரத்துக்குள்ள எனக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. இந்த கரத்துக்குள்ள இருந்து யாரும் என்ன பறித்து கொள்ள முடியாது. எனவே உங்களுடைய கரம் எனக்கு தேவை. ஹல்லேலூயா. முதலாவதாக அவன் வார்த்தையை கேட்கிறான். இரண்டாவதாக தேவ கரத்தை கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக 174 வசனத்தை வாசிக்கலாம். 174. கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. கர்த்தாவே உமது ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக அங்கே இந்த சங்கீதக்காரன், எனக்கு ஒரு தேவை உண்டு ஆண்டவரே. அது என்ன தேவை என்றால் எனக்கு ரட்சிப்பு தேவை. நம்ம ரட்சிப்பு என்பது அந்த வார்த்தையை கேட்ட உடனே நமக்குள்ள மனசுல வரதுல என்னது? ஒரு ஆவிக்குரிய காரியத்தை குறித்து தான் நம்ம பார்க்கணும். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. நேற்றைய தினத்துல நீங்க இந்த வசனத்தை வாசிச்சிருப்பீங்க. 166 வசனம். 166. உமது ரட்சிப்புக்கு நான் காத்திருந்து, போதும் போதும் போதும், உடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருக்கிறேன். இங்கே நம்ம வாசித்த 174 உடைய ரட்சிப்பின் மேல் ஆவலா இருக்கிறேன், காத்திருக்கிறேன், வாஞ்சையா காத்திருக்கிறேன், ஆவலா இருக்கிறேன். எதற்கு அப்படின்னு சொன்னா அங்க சொல்லப்படுறதான ரட்சிப்பு ஆவிக்குரிய காரியத்தை குறித்து அங்க சொல்லப்படுது. அங்க சொல்லப்படுகிறதான அந்த ரட்சிப்பு என்பது நம்மளுடைய விடுதலையை அது குறிக்கிறது. ரட்சிப்பு, டெலிவரன்ஸ், விடுதலை. நான் ஒரு விடுதலைக்காக காத்திருக்கிற ஆண்டவரே, அந்த ரட்சிக்கும்படியாக ஒரு காரியத்திலிருந்து எனக்கு ஒரு ரட்சிப்பு தேவை. ஆவிக்குரிய காரியம் அல்ல இது. இது எதை குறிக்கிறது என்றால் மன சோர்வு. இந்த மன சோர்வுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை, ரட்சிப்பு வேணும் ஆண்டவரே. எனக்கு சரீர சுகவீனமா நான் இருக்கிறேன். இந்த சரீர சுகவீனம், பலவீனத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை, ஒரு ரட்சிப்பு எனக்கு தேவை. ஆண்டவரே, என்னுடைய பினான்ஸ், என்னுடைய பண காரியம் ரொம்ப வீழ்ச்சியில இருக்கிறேன், எப்படி சமாளிப்பதுனே தெரியல. இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை தேவை. இதுதான் அங்க குறிக்கிறது அந்த ரட்சிப்பு என்று சொல்லுகிறதான காரியம். ஆவிக்குரிய காரியத்தை குறிக்கல. இந்த இடத்துல சொல்லப்படுறதான அந்த ரட்சிப்பு ஆவிக்குரிய காரியத்தை குறித்து சொல்லப்படவில்லை. இது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, சாத்தானினுடைய பிரச்சனையிலிருந்து, சதிகாரர்கள் என்னை சுற்றி நெருக்கி கொண்டு இருக்கிறார்கள், இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும், ஒரு ரட்சிப்பு வேணும். இதற்காக நான் என்ன பண்றேன்? ஆவலாய் காத்திருக்கிறேன், வாஞ்சையா இருக்கிறேன். இதுல இருந்து எனக்கு ஒரு ரட்சிப்பு வேணும். மன சோர்விலிருந்து, சரீர சுகவீனத்திலிருந்து, பண பிரச்சனையிலிருந்து, பிசாசானவன் விரிக்கிறதான அந்த வலையிலிருந்து ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை, ரட்சிப்பு எனக்கு தேவை. ஆண்டவரே, உங்களிடத்துல நான் விண்ணப்பிக்கிறேன். ஆண்டவரே, நான் சத்தம் போட்டு நான் கூப்பிடுறேன். ஆண்டவரே, நான் கெஞ்சுறேன். எதுக்கு அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு விடுதலை தேவை, எனக்கு வேற வசனம் தேவை. ஆண்டவரே, உங்களுடைய கரம் எனக்கு தேவை, உங்களுடைய ரட்சிப்பு, உங்களுடைய விடுதலை எனக்கு தேவை என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை
அடுத்தபடியாக அவர் என்ன தேவைன்னு கேட்கிறார் அப்படின்னா வாசிக்கலாம். 175ஆம் வசனம். உம்முடைய நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியாய் இருப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய உதவி எனக்கு தேவை. உம்முடைய உதவி எனக்கு தேவை. அல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 28ஆம் சங்கீதத்தினுடைய 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 28ஆம் சங்கீதத்தினுடைய 7ஆம் வசனம். கர்த்தர் என் பெலனும் என் கேடகமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. நான் சகாயம் பெற்றேன். நான் சகாயம் பெற்றேன். ஆண்டவரே, எனக்கு உதவி, சகாயம், அந்த உதவி எனக்கு தேவை. 119ஆம் சங்கீதத்தினுடைய 86ஆம் வசனம் வாசிக்கலாம். 86ஆம் வசனம். உம்முடைய கற்பனைகள் எல்லாம் உண்மையாய் இருக்கிறது. அநியாயமாய் என்னை துன்பப்படுத்துகிறார்கள். நீர் எனக்கு சகாயம் பண்ணும். நீர் எனக்கு சகாயம் பண்ணும், உதவி செய்யும். ஆண்டவரே, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க எனக்கு சகாயம் பண்ணும். உங்களுடைய உதவி எனக்கு தேவை. உங்களுடைய உதவி இல்லாவிட்டால், உங்களுடைய சகாயம் இல்லாவிட்டால் இந்த உலகத்துல நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்றேன். ஆண்டவரே, எனக்கு உம்முடைய உதவி எனக்கு தேவை. ஆண்டவரே, உதவி, ஆண்டவருடைய உதவி இல்லாமல், ஆண்டவருடைய சகாயம் இல்லாமல் இந்த உலகத்துல நம்மளால ஒண்ணுமே செய்யவே முடியாது. சங்கீதக்காரன் அதான் சொல்றான், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. உதவி அப்படின்னா என்னது? சரி, அப்படி கேட்கறத விட இப்படி கேட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உதவி செய்யறது யாரெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? எல்லாருமே கை தூக்குவாங்க, எல்லாருமே உதவி செய்யறது பிடிக்கும். ஏன் உதவி செய்யறது பிடிக்குது? எல்லாருக்குமே உதவி செய்யறதுனா பிடிக்கும். ஏன்னா உதவினா என்னன்னா உயரத்தில் இருப்பவன் செய்வதுதான் என்னது உதவி. உதவி அப்படின்னா உயரத்தில் இருப்பவன் செய்வது. சோ உதவி செய்யும் போது அவன் எங்க இருப்பான்? எல்லாம் உயரத்துல இருக்கிறதுக்கு ரொம்ப ஆசை, எல்லாருமே விரும்பும். அதனால என்ன பண்றோம், எல்லாரும் உதவி செய்யறதுக்கு விரும்புறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே உங்களுடைய உதவி எனக்கு தேவைப்பா, நீங்க உயரத்துல இருங்க, நான் உங்களுடைய கரத்துக்குள்ள நான் இருக்கிறேன், நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறாங்க, ஆண்டவரே நீங்க உயரத்துல இருந்து எனக்கு உதவி செய்யுங்க, அதுதான் என்னுடைய தேவை. அடுத்தபடியாக கடைசியாக இதெல்லாம், இந்த உதவி எல்லாம் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். என்னென்ன உதவி எல்லாம் பார்த்தோம்? முதல்ல உங்களுடைய வசனம் எனக்கு தேவை, உங்களுடைய கரம் எனக்கு தேவை, ரட்சிப்பு எனக்கு தேவை, அதாவது ரட்சிப்பு எனக்கு தேவை. அடுத்தது உங்களுடைய உதவி எனக்கு தேவை. இதெல்லாம் அவன் கேட்டான். எதுக்குப்பா உனக்கு இதெல்லாம் தேவை? ஏன் உனக்கு இதெல்லாம் தேவை? இவ்வளவு நேரம் ஜெபித்தான் எல்லாம் சொன்னீங்க, எதுக்கு தேவை? அதுதான் அந்த கடைசி வசனம் சொல்லுது. வாசிக்கலாம். 176 வசனம். உமது அடியேனை தேடுவீர். இதெல்லாம் எனக்கு தேவை. ஏன் அப்படின்னு சொன்னா, நான் உமது அடியேன், நான் உமது அடியேன், உமது அடியேனை தேடுவீராக, தேடுவீராக. பாருங்க தேவஜனமே, இந்த சங்கீதமானது எப்படி ஆரம்பிக்கிறது என்றால் ஒரு பாதையிலே ஆரம்பிக்கிறது. இந்த முதல் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற ஒரு வழி, அந்த வழி காட்டுகிறது யார் என்றால் வேத வசனம் வழி காட்டுகிறது. வேத வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாக. கர்த்தர் மெய்ப்பராய் இருந்து அந்த வேத வசனத்தின் மூலமாக நமக்கு பாதை காட்டி கொண்டு போகிறார். இப்படி கொண்டு போகும்போது ஆண்டவர் வழி நடத்தி கொண்டே போறாரு. அப்படி நடத்தி கொண்டு போகும்போதே என்ன நடக்குது?
என்ன நடக்குது? 176ல காணாம போயிடுறாங்க. வழி நடத்தி கொண்டு போகும்போதே காணாம போயிடுறாங்க. ஆண்டவர் அவருடைய வேத வசனத்தின் மூலமாக நல்ல மேய்ப்பரா இருந்து நம்மை வழி நடத்தி கொண்டு போகிறார். அப்படி வழி நடத்தி கொண்டு போகும்போதே நம்ம காணாம போயிடுறோம். வேத வசனம், இந்த வேதம் முழுவதும் சொல்லப்படுறதான காரியம் என்னன்னா ரெஸ்டோரேஷன் பத்தி தான் சொல்லப்படுது. அதாவது ஆண்டவர் திரும்பவுமாக நம்மை நிலைநிறுத்துகிற தேவன். விழுந்து போனதான எல்லா சூழ்நிலையிலும் திரும்பவுமாய் நம்மளை நிலைநிறுத்துகிற தேவன். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்த வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோன்னா ஆண்டவருடைய செய்கைகளை நம்ம புரிந்து கொள்ள முடியும். திரும்பவுமாய் நிலைநிறுத்துகிற தேவன். வேதத்தின்படி நடத்துறேன், மெய்ப்பராயிருந்து நடத்துறேன், எல்லாம் நடத்திட்டு போறேன். ஆனா நீ என்ன பண்ணிட்ட? வழி தப்பி காணாம போயிட்ட. திரும்பவுமாய் நான் உன்னை கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அங்க எப்படி ஆண்டவர் கொண்டு வருகிறான்னு சொன்னா, நான் உமது அடியேன். அது மட்டுமல்ல, அங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறதான காரியம், நான் உமது அடியேன், நீர் யார் என்றால் நீர் என் மேய்ப்பன். அதனாலதான் காணாமல் போன ஆடு என்று சொல்லப்படுது. நீர் மேய்ப்பன் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் மேய்ப்பன், நான் ஆடு. அதனால எனக்கு என்ன தேவை? நான் அடிக்கடி என்ன பண்றேன்? வழி விலகி போயிடுறேன். இனி நான் வழி விலகியே போக கூடாது ஆண்டவரே. எனக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா உங்களுடைய வேத வசனம் தேவை. ஆண்டவரே எனக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா உங்களுடைய கரம் எனக்கு தேவை. எனக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா உங்களுடைய ரட்சிப்பு எனக்கு தேவை. ஆண்டவரே உங்களுடைய உதவி எனக்கு தேவை. காரணம், நான் உமது அடியேன். ஹல்லேலூயா. நான் உங்களுடைய வேலைக்காரன் ஆண்டவரே. நான் சர்வன்ட். நான் உங்களுடைய அடியேன் ஆண்டவரே. உங்களுடைய எல்லாவற்றையும் எனக்கு தந்து இனி நான் வழி விலகாதபடிக்கு. ஆரம்பிக்கும் போது வழியில நல்ல வழியில ஆரம்பிச்சேன். ஆனா இப்ப என்ன போயிட்டேன்? வழி விட்டு காணாம போயிட்டேன். ஆனா இதெல்லாம் எனக்கு என்ன பண்ணுங்க, தாங்க அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். ஆண்டவர் அவருக்கு பதில் கொடுத்தார். ஆண்டவர் அவருக்கு நல்ல மெய்ப்பராய் இருந்து மெய்ப்பராய் இருக்கிறார். அவர் அடியேன், நான் உங்களுடைய வேலைக்காரனா இருக்கிறேன் என்று இந்த சங்கீதம் முடிகிறதை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்க்கலாம். ஒருவேளை நல்லா தொடங்கணுங்க நானு, ஆனா இன்னைக்கு எங்க தொடங்கணுன்னே தெரியல, காணாம போயிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் நோக்கி நம்ம கேட்க போறோம். ஆண்டவரே உங்களுடைய வேத வசனத்தை தாங்க. ஆண்டவரே உங்களுடைய கரத்தை எனக்கு தாங்க. உங்களுடைய ரட்சிப்பு எனக்கு தாங்க. உங்களுடைய உதவி எனக்கு தாங்க. காரணம், நான் உமது அடியேன். ஆண்டவரத்துல நம்ம கேட்கலாமா? எல்லாம் கண்ணில் மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம். Hallelujah, 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 hallelujah. 176 வசனங்கள் வசனத்தை பத்தியே சொல்லி கொண்டு வருது. வசனம் வழி நடத்தி கொண்டே வருகிறது. ஆனாலும் காணாம போயிட்டோம். ஆண்டவரே இந்த நிலைமை மாற வேண்டும். நான் உங்களுடைய அடியேன், நீர் மேய்ப்பன். ஆண்டவரே நீர் நல்ல மேய்ப்பன். ஆண்டவரே என்னை திரும்பவுமாக நிலைநிறுத்துகிறப்பா. உங்களுடைய வசனம் எனக்கு தேவை. உங்களுடைய கரம் எனக்கு தேவை. உங்களுடைய விடுதலை எனக்கு தேவை. உங்களுடைய உதவி எனக்கு தேவை. ஆண்டவரே திரும்பவுமாக நான் எழும்பி உங்களுடைய துதிகளை சொல்ல, உங்களுடைய வேத வசனங்களை விவரிக்க ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்தவர்களுடைய கேட்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரமாப்பா, 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோக பிதாவே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை இந்த வாரத்தினுடைய முதல் நாள்ல எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அநேக நேரங்களிலே நாங்கள் காணாமல் போய்விடுகிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் எங்கள் மேய்ப்பராயிருந்து ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய அடியார்கள் அப்பா. நீர் எங்களுக்கு உதவி செய்து எங்களை நடத்தும்படியாக அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா.
ஆண்டவரே, தேவ ஜனத்துக்காக உங்களுடைய சமூகத்திலே வருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய அடியார்களப்பா, நீர் அவர்களுக்கு உதவி செய்து நீர் அவர்களை நடத்தும்படியாக கேட்கிறீங்க. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே, இந்த வாரத்திலே அவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த ஒவ்வொரு காரியத்துக்காக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் அப்பா. தேவ கரம் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாக கேட்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் செய்ய இருக்கிறதான எல்லாவற்றுக்கும் தேவையான கிருபையும் பலத்தையும் பாதுகாப்பையும் வழி நடத்துதலையும் கர்த்தர் நீர் கட்டளையிடும்படியாக கேட்கிறார் ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. தேவ ஜனத்தை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. உங்களுடைய பிரசன்னம் இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே அவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக கேட்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேத வசனங்களை ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் தியானிக்க கர்த்தர் நீர் கிருபை பாராட்டும்படியாக கேட்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ரட்சகர் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord, praise the Lord. God bless you, God bless you.